Hi viewers, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்க theorem 33.2 topologyல part 2 என்ன அப்படினு பார்க்கலாம். So subspace of a completely irregular space is completely irregular னு சொல்லி part 1ல பார்த்தோம். இப்போ product of a completely irregular space is completely irregular. Product அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வந்துரும். சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன்? Product of a completely irregular space. ஸோ நான் ஒரு நிறைய கம்ப்ளீட்லி ரெகுலர் ஸ்பேஸ் எடுத்து அதை ப்ராடக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் எனக்கு கம்ப்ளீட்லி ரெகுலர்னு சொல்லணும். ஸோ ஈச் எக்ஸ் ஆல்ஃபா, அந்த ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா, அதாவது எக்ஸ் ஆல்ஃபா 1 எக்ஸ் ஆல்ஃபா 2 எக்ஸ் ஆல்ஃபா என் அந்த மாதிரி வந்து அதை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்லி ரெகுலராக இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இதை வந்து நான் கம்ப்ளீட்லி ரெகுலர்னு சொல்லணும். ஸோ அந்த ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது அப்போ நான் எதை நான் கம்ப்ளீட்லி ரெகுலர் சொல்லணும்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுப்பேன். ஸோ அது பி, தட் இஸ் பி ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அண்ட் ஏ ஈக்குவல் டு க்ளோஸ் செட், சாரி ஏ இஸ் அ க்ளோஸ் செட் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸுக்கு ஒரு க்ளோஸ் செட் எடுப்போம். அந்த க்ளோஸ் செட்டில் அந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது. அந்த பி நாட் கண்டெய்னிங் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ பி நாட் இன் ஏ அப்படின்னாக்கா அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும். ஏ வந்து க்ளோஸ்டுன்னு தெரியும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஓப்பனிங்கு. ஸோ எனக்கு ஓப்பன், அப்போ ஓப்பன் டெஃபினிஷன் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ஓப்பன் டெஃபினிஷனை யூஸ் பண்ணி ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஒன்று சூஸ் பண்ணுறேன். விச் கண்டெய்னிங் அந்த பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு பேஸ் எலமெண்ட்டு. அந்த பேசிஸ் எலமெண்ட் வந்து கண்டிப்பாக ஏ இன்டர்செக்ட் பண்ணாது. பிகாஸ் அந்த ப்ராடக்டிவ் ஆல்ஃபா, அதாவது நான் பேசிஸ் எலமெண்ட் எடுக்கிறதுல அந்த பாயிண்ட் இருக்குது, ஏல அந்த பாயிண்ட் இல்லை. ஸோ அது டஸ் நாட் இன்டர்செக்ட். தேர்ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கண்டிஷன் ஓப்பன் டெஃபினிஷன் என்னது? பி இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, அதுக்கு ஒரு பேஸ் எலமெண்ட் ப்ராடக்டிவ் ஆல்ஃபா. தேர்ஃபோர் பி இன் ப்ராடக்டிவ் ஆல்ஃபா விச் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. அதுதான் எப்படின்னா இப்போ வந்து நம்ம எக்ஸின் யூன்னு சொல்லி எடுத்தோம்னா தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் பி. ஸோ பேஸ் எலமெண்ட் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் எக்ஸ் இன் பி சப்செட் ஆஃப் யூன்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ பி இன் ஸ்கிரிப்ட் பி பேசிஸ் எலமெண்ட். ஸோ அதே கண்டிஷனை நான் இங்கே சொல்கிறேன். பி நான் எடுத்த பாயிண்ட் பி பேசிஸ் எலமெண்ட் விச் இஸ் சப்செட் ஆஃப் தட் ஓப்பன் செட்டு. தேர்ஃபோர் அப்போ இந்த மாதிரி சப்செட்டாக இருக்கும்போது அப்போ நான் எடுக்கிற பி ஆல்ஃபா ஐ, அதாவது ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாவும் இது வந்து ப்ராடக்ட். ஸோ அப்போ தனித்தனியாக எக்ஸ் ஆல்ஃபா 1 எக்ஸ் ஆல்ஃபா 2, அதாவது எக்ஸ் ஆல்ஃபா ஐ அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ எக்ஸ் ஆல்ஃபா ஐ அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஓப்பன் செட்டு வந்து யூ ஆல்ஃபா ஐ. பிகாஸ் இப்போ வந்து இந்த பி அந்த இது பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்டிவ் ஆல்ஃபாக்குள்ளே இருக்குது. ஸோ அதை ப்ராடக்டிவ் ஆல்ஃபானா யூ ஆல்ஃபா 1 யூ ஆல்ஃபா 2 இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு பி அந்த யூ ஆல்ஃபா ஐலையும் இருக்கும். யூ ஆல்ஃபா 1 எடுத்தால் பி ஆல்ஃபா 1ங்கிற பாயிண்ட் அதுக்குள்ளே இருக்கும். யூ ஆல்ஃபா 2ன்னு எடுத்தோன்னா பி ஆல்ஃபா 1ங்கிறது யூ ஆல்ஃபா 1க்குள்ளே இருக்கும். பி ஆல்ஃபா 2ங்கிறது யூ ஆல்ஃபா 2. ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த ஐங்கிறது 1 to n. ஸோ பி ஆல்ஃபா ஐங்கிறது யூ ஆல்ஃபா ஐ அதுக்குள்ளே இருக்கும். ஸோ விச் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா ஐ. ஓகேவா? இதோடைய ஓப்பன் செட்டு. இப்போ வந்து ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 2ல் ஒரு ப்ராடக்ட் டோபாலஜியில் ஒரு கம்பேரிசன் ஆஃப் பாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸப்ட் 1 to n ஆல்ஃபா 1 to ஆல்ஃபா n வரைக்கும் அதை தவிர்த்து இருக்கிற அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த யூ ஆல்ஃபாவும் எக்ஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த தியரம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அதை எழுதியிருப்போம். தென் பை ப்ராடக்ட் டோபாலஜி யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா எக்ஸப்ட் ஃபார் ஃபைனட்லி மெனி ஆல்ஃபா. ஸோ அந்த ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா 1 to ஆல்ஃபா n. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆல்ஃபாங்கிறது யூ ஆல்ஃபா ஐ, இது வந்து ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா ஐ. ஓகேவா? இப்போது ஸோ given I varies from 1 to n, choose ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஒன்று எடுப்போம். எதனாலனா ஈச் எக்ஸ் ஆல்ஃபா வந்து கம்ப்ளீட்லி ரெகுலர். ஸோ அந்த எக்ஸ் ஆல்ஃபாங்கிறது தான் எக்ஸ் ஆல்ஃபா ஐ. ஓகேவா? ஈச் எக்ஸ் ஆல்ஃபா 1 எக்ஸ் ஆல்ஃபா 2. ஸோ அதை கம்பைன் பண்ணுற அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ எஃப்ஐ ஃப்ரம் எக்ஸ் ஆல்ஃபா ஐ டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஸோ எக்ஸ் ஆல்ஃபா ஐலேருந்து அந்த பாயிண்ட் பி ஆல்ஃபா ஐ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா அந்த பாயிண்ட்டில் அது 1 இருக்கும். அவுட் சைட் ஆஃப் தட் நெய்பர்ஹுட் அதோடைய ஓப்பன் செட் என்ன சொன்னோம்? எக்ஸோட ஓப்பன் செட்டு யூ ஆல்ஃபா ஐ சொன்னோம். ஸோ அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் அது வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் 0வாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆல்ஃபா ஐக்குள்ளே இருக்கும். அண்ட் பி ஆல்ஃபா ஐ பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆல்ஃபா ஐயில் இருக்கும். அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட் க்ளோஸில் இருக்காது. அவுட் சைட் ஆஃப் த நெய்பர்ஹுட் அந்த பாயிண்ட் இல்லாத இடத்துல அது வந்து 0வாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பி ஆல்ஃபா இன் எக்ஸ் ஆல்ஃபா ஐ, நான் யூ ஆல்ஃபா ஐயில் இருக்குது. யூ ஆல்ஃபா ஐ ஓப்பன். தேர்ஃபோர் அதோடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்ட். அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே இந்த பாயிண்ட் இருக்காது. இப்போ நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு மேப்பிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்.
பை ஆல்ஃபா இந்த பையை டிஃப்ரென்ஷியேட் ஏன்னா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அதுதான் யூஸ் பண்ணோம் ஸோ அதனால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதா அந்த மாதிரி போட்டிருக்கேன் பை ஆல்ஃபா ஐ ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா ஐ அப்போ நான் அதை காம்போசிட் இது வந்து எக்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா ஐ இது எக்ஸ் ஆல்ஃபா ஐ டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்போ என்னுடைய மேப்பிங் ஆக்சுவல் மேப்பிங் என்ன அப்படின்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன்னா இங்கே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தட் இஸ் அந்த எக்ஸுங்கிறது ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா ஓகேவா ஸோ அப்போ அதை நான் கம்பைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எக்ஸ் டூ க்ளோஸ் இன்டர்வல் 0,1 வந்துடும் காம்போசிஷனில் ஸோ அதுதான் அப்போ பை ஆல்ஃபா ஐ எக்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா ஐ எஃப்ஐ இது ரெண்டையும் நான் காம்போசிட் பண்ணுறதா நான் 5i அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஸோ 5i ஃப்ரம் எக்ஸ் டூ க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அந்த 5i ஆஃப் எக்ஸ் எப்படி இப்போ நம்ம காம்போசிஷன்னா அந்த அதுதான் எஃப்ஐ ஆஃப் பை ஆல்ஃபா ஐ ஆஃப் எக்ஸ் ஓகேவா அது ரெண்டையும் காம்போசிட் பண்ணும்போது அந்த காம்போசிஷன் ஆஃப் அந்த நான் என்ன பாயிண்ட் எடுக்கிறேன்னா அது உள்ளே இருக்கும் ஜென்ரல் நம்ம தெரியும் காம்போசிட் பண்ணுறதை இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அது ஸோ சின்ஸ் ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து கண்டினியூஸ்னு தெரியும் எஃப்ஐ வந்து கண்டினியூஸ்னு சொல்லி நம்ம அதுதான் எடுத்திருந்தோம் ஸோ அப்போ காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸுங்கிறதுனால இது கண்டினியூஸ் ஸோ காம்போசிட் கண்டினியூஸ் தேர்ஃபார் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற பையை வந்து ஈச் பையை பை 1 பை 2 பை 3 இது எல்லாமே கண்டினியூஸ் அப்படிங்கிறது ரைட்டா இப்போ நான் என்ன சொல்லணும் நான் எடுத்த பாயிண்ட்டில் நான் எக்ஸுக்கு எடுத்த பாயிண்ட் வந்து பின்னு சொல்லி எடுத்தேன் அந்த பாயிண்ட்டில் அதோடைய வேல்யூ 1ன்னு சொல்லணும் அதோடைய க்ளோஸ் செட் ஏல நான் வந்து 0ன்னு சொல்லணும் ஸோ அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் எடுக்கிற பாயிண்ட் பி எஃப் ஆஃப் பிங்கிறது பி ஆல்ஃபா அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுறேன் இந்த காம்போசிஷன் பைஐ அப்படிங்கிறத வந்து நான் ப்ராடக்ட் பண்ணுறத அந்த ஹோல் அந்த பை 1 பை 2 எல்லாத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறது எனக்கு அந்த எஃப்ங்கிற மேப்பிங் அதை ப்ராடக்ட் பண்ணும்போது எஃப் ஆஃப் பி ஆல்ஃபா அப்படின்னு வருது ஸோ இப்போ பை 1 ஆஃப் B1 பை 2 ஆஃப் B2 எக்ஸெட்ரா பை n ஆஃப் Bn இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறது எஃப் ஆஃப் பி ஆல்ஃபா ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் பை 1 ஆஃப் எக்ஸ்னா எஃப்ஐ ஆஃப் பை ஆல்ஃபா ஐ ஆஃப் எக்ஸ் அப்போ பை 1 ஆஃப் B1 தேர்ஃபோர் F1 ஐக்கு பதிலாக 1 பை ஆல்ஃபா 1 எக்ஸுக்கு பதிலாக B1 ஸோ அது மாதிரி நான் எழுதுகிறேன் ஓகேவா ஐக்கு பதிலாக இன் பிளேஸ் ஆஃப் ஐ 1 2 எக்ஸெட்ரா ஏன் அது மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத எப்படி எழுதலாம்னா பி ஆல்ஃபா 1 அப்படின்னு சொல்லி எப்படி எழுதுவோம்னா இப்போது நான் பை ஆல்ஃபா ஐ ஆஃப் எக்ஸ்லேருந்து நான் பின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா பை ஆல்ஃபா ஐ ஆஃப் பிங்கிறது எனக்கு இதுக்குள்ளே மேப் ஆகும் அப்போ இதுக்குள்ளே மேப் ஆகும்போது எனக்கு எப்படி ஒரு எக்ஸ் ஆல்ஃபா ஐயில் இருக்க என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும் பி ஆல்ஃபா ஐ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கும் இது எக்ஸ் ஆல்ஃபா ஐ ஸோ இதுக்குள்ளே என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும் பி ஆல்ஃபா ஐ ஸோ அப்போ நான் இதோட எனக்கு என்னோடய இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பி ஆல்ஃபா ஐ பை ஆல்ஃபா ஐ ஆஃப் இதுக்கு பி நான் அந்த பாயிண்ட் எடுத்தேன்னா இதுக்குள்ளே எனக்கு பி ஆல்ஃபா ஐங்கிற அந்த மாதிரியான பாயிண்ட் வந்து அதில் இருக்கும் அதுதான் இங்கே பை ஆல்ஃபா 1 ஆஃப் B1 அப்படின்னா பி ஆல்ஃபா 1 அதே மாதிரி இங்கே பி ஆல்ஃபா 2 ஸோ அப்போ F1 ஆஃப் பி ஆல்ஃபா 1 அப்படின்னா அதோடைய வேல்யூ அட் தட் பாயிண்ட் நான் இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன் எஃப் ஐ ஆஃப் பி ஆல்ஃபா ஐ அப்படிங்கிறது 1 அந்த பாயிண்டில் அப்போ ஐக்கு 1 2 n கொடுக்கும்போது அதோடைய வேல்யூ எல்லாமே 1 தான் ஸோ தேர்ஃபோர் 1 இது எல்லாத்துக்குமே 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் பிங்கிறது 1 ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எக்ஸ்லேருந்து எடுத்த பாயிண்ட் பி ஸோ அந்த பாயிண்டில் அது எனக்கு 1 ஆகிடுச்சு இப்போ க்ளோஸ் செட்டுக்கு சொல்லணும் இப்போ நான் வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட்டு பை ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆஃப் யூ ஆல்ஃபா ஐக்குள்ளே இல்லை அப்படிங்கிற அதாவது என்னென்னா பை ஆல்ஃபா ஐ ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா ஐன்னு இருக்கு இல்லையா இதிலேருந்து எடுத்த ஓப்பன் செட்டு யூ ஆல்ஃபா ஐ ஓகேவா ஸோ இதோடைய இன்வர்ஸ் இந்த இடத்துல எனக்கு எக்ஸுங்கிற பாயிண்ட் இல்லை ஓகேவா பை ஆல்ஃபா இது யூ ஆல்ஃபா இதுக்குள்ளே இந்த யூ ஆல்ஃபா இருக்குது இதில் அந்த அதோடைய இன்வர்ஸ் இந்த இடத்துல இந்த எக்ஸுக்குள்ளே அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டு இல்லை அப்போ அந்த இருந்தால் தான் வந்து அந்த இதுக்குள்ளே எனக்கு மேப் ஆகும் எக்ஸுங்கிற பாயிண்ட் இருந்தால் தான் எக்ஸ் ஆல்ஃபாயே எனக்கு கிடைக்கும் மேப்பிங்கில் ஓகேவா இங்கேயே எக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது யூ ஆல்ஃபாய்க்குள்ளே கண்டிப்பாக அந்த எக்ஸ் ஆல்ஃபாய் கிடையாது ஓகேவா ஸோ எக்ஸுங்கிற பாயிண்ட் நான் எடுக்கிற பாயிண்ட் நான் மேப் பண்ணேன்னா அது எனக்கு எங்கே போகும் அந்த ஆல்ஃபாய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த மாதிரியான பாயிண்ட்டுக்குள்ள தான் மேப் ஆகும் நான் அந்த மாதிரி பாயிண்ட்டே எனக்கு இதுக்குள்ளே இல்லை ஏன்னா நான் வேறு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் நான் அதுதான் சொல்லணும் நான் வந்து இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லக்கூடாது அந்த பாயிண்ட் இல்லாத இடத்துல நான் சொல்லணும் ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக அது பிங்கிற நான் இது வரைக்கும் பின்னு எடுத்தேன் அந்த பி இல்லாமல் நான் வந்து எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டு இந்த எக்ஸுக்குள்ளே அதாவது இந்த அவுட் சைட் ஆஃப் தட் அதுக்கு வெளியில் இருக்குது அப்போ நான் எடுக்கிற பாயிண்ட் இதுக்குள்ளே இருந்தால் தான் இதுக்குள்ளே மேப் ஆகும் அந்த மாதிரியான மேப்பிங் ஸோ பட் அப்போது இந்த எக்ஸ் எடுக்கிறோம் அந்த எக்ஸ் ஆல்ஃபாய் வந்து யூ ஆல்ஃபாய்க்குள்ளே கிடையாது அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும் ஸோ பை ஐ ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் ஸோ பை ஆல்ஃபா ஐ ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் ஆல்ஃபாயின்னு எழுதுவோம் ஸோ அந்த பாயிண்ட்டில் அது இல்லை அந்த பாயிண்ட் வந்து அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறனால அதோடைய வேல்யூ 0 அதை நம்ம சொல்லுவோம் அந்த பாயிண்ட் அவுட் சைட் ஆஃப் தட் பாயிண்ட் அதோடைய வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இங்கே சொன்னால் அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி இங்கே எஃப் ஐ ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா இந்த பாயிண்ட் இல்லாத இடத்த அந்த அது வந்து நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இல்லைங்கிறனால அது 0 தேர்ஃபோர் பை ஐ வந்து 0 எப்போ இந்த
ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கில். ஓகேவா? இதான் நான் எக்ஸ். அதே மாதிரி நான் ஏங்கிற க்ளோசர் செட்லேருந்து எக்ஸுங்கிற பாயிண்ட் எடுத்தேன்னா πi ஆஃப் எக்ஸுங்கிறது 0வாக இருக்கும். இப்போ எப்படின்னா இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ நான் φ1 ஆஃப் எக்ஸ், φ2 ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா πn ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். ஓகேவா? ஈச் நான் எடுக்கிறேன். ஏன்னா எக்ஸுங்கிற பாயிண்ட்டே அதுக்குள்ளே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் அப்போ நான் ஒரு πi ஆஃப் எக்ஸும் வந்து எனக்கு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸுங்கிற பாயிண்ட் அதுக்குள்ளே இருந்த அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இருந்தால் தான் எனக்கு அதோடைய வேல்யூ இருக்கும். இல்லைன்னா அது 0 தான். ஸோ ஈச் πi ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் 0. therefore f ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த மாதிரி நம்ம எழுதும் போது ஒவ்வொன்றும் 0. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் f ஆஃப் எக்ஸுங்கிறது எனக்கு 0. எப்போ எக்ஸுங்கிறது 7 எடுத்தப்போ. ஓகேவா? ஏங்கிற க்ளோஸ்டு செட்லேருந்து எடுத்தப்போ. ஸோ நான் அதான் ப்ரூவ் பண்ணணும். அந்த நான் எடுத்த பாயிண்ட் இல்லாமல் நான் எடுத்த பாயிண்ட் பி. ஸோ பி இல்லாமல் நான் வேறு ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுச்சு. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? அந்த க்ளோஸு செட்டில் இருக்குது. therefore நான் அதுதான் க்ளோஸு செட்டுக்கு அந்த பாயிண்ட் 0ன்னு சொல்லணும். ஸோ சொல்லியாச்சு. அதே மாதிரி அந்த பாயிண்டில் அதோடைய வேல்யூ 1ன்னு சொல்லணும். சொல்லியாச்சு. எக்ஸ்லேருந்து எடுக்கிற பாயிண்ட்டுக்கு இது, க்ளோஸு செட்லேருந்து எடுக்கிற பாயிண்ட்டுக்கு இது. therefore நான் சொன்ன 2 கண்டிஷனுமே ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ வந்து பிகாஸ் இதில் ஈச் πi இஸ் கண்டினியூஸ், ஸோ ப்ராடக்ட் இஸ் கண்டினியூஸ். ஸோ எஃப் கண்டினியூஸ், இந்த 2 கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. therefore எக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர். ஓகேவா?